அன்னமும் கொடுத்து தண்ணீரும் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் அதாவது அவர்தான் உண்மையான தலைவர், அதே மாதிரி தொண்டருக்கும் தொண்டராகத்தான் இருப்பார். தலைவர் அம்மா எந்த பொது கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் கூட்டம் அலை மோதும், தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு கீழே எல்லாரும் போய் உட்காருங்க அப்படின்னு எல்லாம் போய் உட்காடுறாங்க, ஜமக்காலம் போடுறாங்க, அதில் அமர்ந்து இட்லி தலைவர் கொடுக்குறாரு. தொட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான பசு நெய்யில் செய்யப்பட்ட மிளகாய் பொடி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது தொண்டர்களை எப்போதுமே அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ஒரு கட்சி வளர்றதுக்கு காரணமே அந்த தொண்டர்கள் தான். ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா கொடி நடுறது, பேனர் நடுறது, இதோடு மட்டும் இல்லாமல் அந்த மேடை போடுறது, நிறைய இடங்களில் பிரச்சாரம் பண்ணுறது, மக்களோடு மக்களாக இருப்பாங்க. அந்த வகையில் தலைவருக்கு அம்மாவுக்கு தொண்டர்களாக அவ்வளோ பிடிக்கும். முக்கியமாக தலைவர் அம்மா எந்த பொது கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் கூட்டம் அலை மோதும், தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தலைவரும் தலைவி அவர்களும் பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த மாதிரி. முக்கியமாக தலைவர் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அது அவ்வளோ கருத்துள்ளதாக இருக்கும். அந்த வகையில் ஒரு முறை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஊருக்கு போகிறாரு. எதற்காக? ஒரு விழாவிற்காக. தலைவர் எங்கே போனாலும் கூட்டம் அலை மோதும். அதாவது அவர் போகின்ற பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அந்த அன்பை பெற்றுக்கொண்டு அந்த விழாவுக்கு போகிறது லேட் ஆகிடுச்சு. திரும்பி சென்னைக்கு வர வேண்டும். அப்பொழுது திரும்பி சென்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா தலைவர் என்ன பண்ணுறாரு, எல்லோரும் பார்த்து எல்லோரும் சாப்பிட்டுருங்களா போகலாமான்னு கேட்குறாரு. அவங்க கூட வந்தவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஒருமித்த குரலில் தலைவரே நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் கிளம்பலாம் அப்படின்றாங்க. தலைவர் கார் போயிட்டே இருக்கு. தலைவர் என்ன பண்ணார், டிரைவரை பார்த்து ஏன்பா வண்டியை வரமா நிப்பாட்டு அப்படின்னு கனத்த குரலில் பேசுகிறார். கூட இருந்தவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. ஐயோ தலைவர் கோபமாக இருக்கிறாரு. தலைவர் அப்புறம் கார் விட்டு இறங்குறாரு. இன்னும் சில பேர் கார் விட்டு இறங்குறாங்க. எல்லாரும் இங்கே வாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்றாரு. ஆமாங்க அப்படின்றாங்க. உதவியாளர் பார்த்து கேட்குறாரு, என்னப்பா நீ சாப்பிட்டியான்னு? ஆமாம் தலைவர். என்கிட்ட போய் சொல்கிறீங்களா அப்படின்னு தலைவர் உறக்கமாக பேசுகிறாரு. அதாவது அவருடைய அந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா தந்தையுடைய கண்டிப்பும் தாயினுடைய கருணும் இருக்கிறது. நீங்கள் சாப்பிட்டீங்க, உங்கள் முகத்தை பார்க்கும்போது தெரியுது, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது நான் ஒரு விழாவுக்கு போனேன், அந்த விழா ஏற்பாட்டாளர்கள் நான் என்னதான் கவனிச்சிருப்பாங்க, உங்களால் இருந்தாலும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா விழா தாமதமாக ஆரம்பித்து விட்டது. ஆகவே நான் சென்னைக்கு போகலான்னு சொன்ன உடனே நீங்கள் எல்லோரும் உடனே சாப்பிடாமலே இருந்து போகலான்னு சொல்லிட்டீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்க எல்லோரும் தலை குனிந்து விட்டார்கள். பார்க்குறாரு உதவியாளர்லாம், நீங்கள்லாம் சாப்பிடலன்னு எனக்கு தெரியும், முகத்தை பார்த்தா நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் சந்தேகப்படுறது உண்மைதான். ஆகவே அப்போவே ஒரு முக்கியமான நபரை கூப்பிட்டு உங்கள் எல்லோருக்கும் சூடான இட்லி கட்ட சொன்னேன், அந்த இட்லி கொண்டு வாங்க சொல்லி ஒரு நபரை கூப்பிட்றாரு. அவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா வாழை இலையில் அந்த சூடான இட்லி. தலைவர் சொல்கிறாரு, அந்த மரத்துக்கு கீழே எல்லோரும் போய் உட்காருங்க அப்படின்னு எல்லாம் போய் உட்காடுறாங்க, ஜமக்காலம் போடுறாங்க, அதில் அமர்ந்து இட்லி தலைவர் கொடுக்குறாரு. தொட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான பசு நெய்யில் செய்யப்பட்ட மிளகாய் பொடி. அவங்க எல்லோருக்கும் அளவில்லா மகிழ்ச்சி. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவசரத்தில் தண்ணி கொண்டு வரல. அதில் ஒரு நபர் என்ன பண்ண சாப்பிடும்போது விக்கல் வந்து விடுகிறது. உடனே தலைவர் என்ன பண்ணுறாரு, அவர் வைத்திருந்த தண்ணியை டம்ளரில் ஊற்றி கொண்டு வந்து கொடுக்க அந்த நபர் அண்ணாந்து பார்க்க, அண்ணாந்து பார்த்தால் நம் தலைவர். அத்துணை பேருக்கும் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதாம். அதன் பிற்பாடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா என்ன பண்ணியிருக்காரு, அங்கேருந்து அத்தனை பேருக்கும், அதாவது சாப்பிட்ற அத்தனை பேருக்கும் தன் கையால் டம்ளரில் தண்ணியை ஊற்றி கொடுக்குறாருங்க. அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம், கண் கலங்கி போகிறாங்க. ஏன்னா தலைவரை உபசரிக்க லட்சோப லட்சம் மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாப்பட்ட விஐபியில் தவம் இருக்கிறாங்க. ஆனால் தலைவர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் சாப்பாடும் அதாவது அன்னமும் கொடுத்து தண்ணீரும் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் அதாவது அவர்தான் உண்மையான தலைவர், அதே மாதிரி தொண்டருக்கும் தொண்டராகத்தான் இருப்பார். பார்த்தீர்களா, இப்படி ஒரு தலைவரை எந்த காலகட்டத்திலும் நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் கூட பார்க்கவே முடியாது. ஏனென்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு தனிப்பிறவி, தெய்வ பிறவி. முடியாது என்ற வார்த்தையை தமிழ் இலக்கணாக அதில் தூக்கி எறிந்து முடியும் என்ற வார்த்தைக்கு என்றுமே தொடர்புள்ளி வைத்து அதில் வெற்றி வாக கூடியவர்கள் தான் நம் இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களும், நம் மனித தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும்.